கிழக்கு பார்த்த பிளாட்டுக்கு, ஈஸ்ட் ஃபேசிங் பிளாட்டுக்கு வடகிழக்கு மூலை தெருக்குத்து வைந்தால் அதே அமைப்பிலேயே வீடு கட்டுவது சிறப்பா? இப்ப பாருங்க, இது ரோடுனுடைய அமைப்பு, இது ஈஸ்ட் ஃபேசிங் கிழக்கு பார்த்து. நீங்க மேச ராசியோ அல்லது சிம்ம ராசியோ தனுசு ராசிக்காரங்களாக இருந்து ஜாதகத்துல உங்களுக்கு குரு ஆட்சியோ உச்சமோ அல்லது அதிகாரம் பெற்றிருக்கு அப்படின்னா இந்த தெருக்குத்தோட இருக்கிற மனை 100% உங்களுக்கு நன்மையும் கோட்டீஸ்வர யோகத்தையும் கொடுக்கும். அப்ப ஈசான தெருக்குத்து இருக்கிறதுல வாசல் ஈசான மூலையில் வைத்து வீட்டினுடைய அமைப்பு அப்படியே நீங்க கட்டும்போது இதன் அடிப்படையிலேயே நீங்க போர்டிகோவை இங்க வச்சுக்கிறதுக்கு உண்டான அமைப்புல செயல்படுவதும், கன்னி மூலையில பெட்ரூமுடைய அமைப்பு வாசல் ஈசானத்துல வைத்து மாடிப்படியினுடைய அமைப்பும், கிச்சனை இங்க வச்சு கட்டிக்கிறதுக்கு உண்டான அமைப்பும், அதற்குண்டான ஹாலுக்கு உண்டான அமைப்பும், கழிவறையும் பெட்ரூமும் வச்சுக்கிறது சிறப்பு. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது குட்டியா நான் போட்டிருக்கிறேன். கிழக்க பார்த்த வீட்டிற்கு ஈசான தெருக்குத்து, குரு அதிகாரம், மேசம் சிம்மம் தனுசு ராசிக்காரர்களுக்கு, நெருப்பு ராசி இருப்பவர்களுக்கு ஈசான தெருக்குத்து 100% கோட்டீஸ்வர யோகத்தை கொடுக்கும். உதாரணத்திற்கு குரு கேதுவோட சேர்ந்திருந்தால் கேளா யோகம் கோட்டீஸ்வர யோகத்தை கொடுக்கும். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பணமழை கொட்டுவது போல் கொட்டும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வாஸ்துப்படி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். வணக்கம்.